இன்னைக்கு மார்கழி 13வது பாடலாகிய திருப்பாவை பாடலை 13வது பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை கொடுக்க வந்திருக்கேன். வாங்க. புல்லின் வாய் தீண்டாமை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைகளை புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலவிலகான் போதரி கணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலைந்தேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்ப இந்த பாடல்ல என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே கிருஷ்ணனுடைய வெற்றிகளை பறைச்சாற்றுவதாக அமைகிறது. இந்த அம்மா ஒவ்வொருத்திலும் தாம் புருஷன் வெற்றி வீரன் 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 என்பதை பறைச்சாற்றி கொண்டே இருக்கிறது. எம்பெருமானாகிய அந்த இறைவன் பறவை வடிவமாக வந்தார். பறவையா வந்திருக்கான் பகாசுரன். அவனுடைய வாயை கிழிச்சு அவனை தூக்கி எறிஞ்சிட்டார். அது போல மிகப்பெரிய அரக்கனாகிய பொல்லாதவனாகிய அந்த ராவணனுடைய 10 தலைகள், அந்த 10 தலைகளையும் கிள்ளி எறிஞ்சிட்டார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் அந்த ராமர். அவனுடைய வீர புகழையெல்லாம் நாம் பாடிக்கொண்டு பிள்ளைகளை